சலாம் அலைக்கும். ஞானி லுக்மான் தொடர்பான இந்தச் செய்தி அத்தியாயம் லுக்மான் 31 முதல் 12, 19 வரையுள்ள வசனங்களில் இடம்பெற்றுள்ளது. என்னருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்துவிடாதே. இணை வைத்தல் என்பது அல்லாஹ்வுக்கு அடியான் செய்யும் மிக பெரும் அநியாயமாகும். பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்துகொள். உனது பெற்றோர்கள் உனக்காக பட்ட கஷ்டங்களை நினைத்துப் பார். உன் தாய் கஷ்டத்தின் மேல் கஷ்டத்தை அனுபவித்து உன்னை சுமந்தாள். கஷ்டப்பட்டு உன்னை பெற்றெடுத்தாள். அதன் பின்னும் 2 வருடங்கள் உனக்கு பாலூட்டினாள். எனவே அல்லாஹ்வுக்கும் நன்றியுடையவனாக இரு. உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துபவனாக இரு. என்னருமை மகனே, நீ செய்வது கடுகை போன்ற சிறிய செயலாக இருந்தாலும் அதை நீ பூமியிலோ வானத்திலோ பாலைவனத்திலோ யாரும் பார்க்காத வண்ணம் செய்தாலும் அல்லாஹ் அதை கொண்டு வருவான். எனவே தனியாக இருக்கிறோம், யாரும் பார்க்க மாட்டார்கள் என்று பாவம் செய்துவிடக்கூடாது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான். இதை நீ மறந்துவிடக்கூடாது. மகனே, தொழுகையை பேணி தொழுது வா. நன்மையை ஏவு, தீமையை தடு. இதனால் ஏற்படும் இன்னல்களை பொறுத்துக்கொள். இதில் நீ பின்வாங்காதே. நீ பூமியில் ஆணவத்துடன் நடக்காதே. மக்களில் பலவீனமானவர்களை கண்டால் அவர்களை விட்டும் உன் முகத்தை திருப்பிவிடாதே. அல்லாஹ் பெருமை பிடித்தவர்களை விரும்புவதில்லை. மக்களுடன் சராசரியாக சாமானியமாக பழக வேண்டும். நீ நடந்தால் அந்த நடை நடுநிலையாக இருக்க வேண்டும். பிறருடன் பேசும் போது சப்தத்தை உயர்த்தி பேச வேண்டாம். கழுதை கத்துவதைப் போல் கத்த வேண்டாம். கழுதையின் சப்தம் யாருக்கும் பிடிக்காதல்லவா? இவ்வாறு லுக்மான் தனது மகனுக்கு அறிவுரை கூறுவார். லுக்மான் கூறிய அறிவுரை அவருடைய மகனுக்கு மட்டும் உரியது அல்ல, அது எமக்கும் உரியதுதான். எனவே லுக்மான் கூறிய உபதேசத்தை நாமும் எமது வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும். அப்போதுதான் நாம் உலகில் அடுத்தவர்களால் நேசிக்கப்படுவோம். அல்லாஹ்வும் எம்மை நேசிப்பான். மறுமையில் நாம் சுவனத்தையும் பெற முடியும். நாள்தோறும் குர்ஆன் சம்பந்தமாகவும் இஸ்லாம் சம்பந்தமாகவும் நாளை புனிதமாக்கிக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. புனிதமான வாழ்வே புனிதமானது.